ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லோஷியும் நானும். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான பருத்தி பால் தான் பார்க்க போகிறோம். பருத்தி கொட்டை இதை நைட்டே ஊற வச்சு நல்லா கழுவி ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு காலையில் செய்யலாம். நைட்டே நான் பச்சரிசி 4 பாதாம் அப்புறம் பருத்தி கொட்டை ஊற வச்சுருந்தேன். பருத்தி கொட்டை நான் 100 கிராம் எடுத்திருந்தேன். வெல்லம் 150 கிராம், பச்சரிசி 50 கிராம், அரை முடி தேங்காய் துருவல், 4 பாதாம் நைட்டே ஊற வச்சிடணும். கொஞ்சமாக சுக்கு, ஏலக்காய் ஒரு 4, மிளகு 3. பருத்தி கொட்டை நைட்டே ஊற வச்சேன் இல்லையா, அதை தண்ணி இருத்து அரைச்சிக்கணும். மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். அந்த பால் நம்ம தனியாக எடுக்கணும். அதுக்காக ரொம்ப தண்ணி ஊற்றினா அந்த பால் தண்ணியாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த பஞ்சு ஊற வச்சதுலேயே அவ்வளோ தூசியாக இருக்குது. நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அரைச்சிக்கிறேன். அரைச்சாச்சு. இப்போ இதை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணும். இதில் நிறைய தூசி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் 2 வாட்டி ஃபில்டர் பண்ணதுனாலும் பண்ணிக்கலாம். நான் ஒரு கிண்ணம் வச்சுட்டு அது மேலே ஃபில்டர் வச்சுட்டு ஒரு ஜல்லடை வச்சுட்டு இப்போ நல்லா வடித்து எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி அந்த பால் மட்டும் பிழிஞ்சு எடுத்துக்கணும். அந்த சக்கையை நம்ம வெளியே போட்டுடலாம். இப்போ நான் எல்லா பாலையும் எடுத்துட்டேன். இப்போ நம்மளுக்கு பருத்தி பால் கிடச்சிருச்சு. நம்ம பருத்தி பால் ரெசிபி செய்யலாம் வாங்க. 10 கிராம் பச்சரிசி, 4 பாதாம், கொஞ்சமாக தண்ணி, இது 3த்தையும் ஊற்றி நல்லா பால் மாதிரி ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிறோம். அதனால் நல்லா பால் மாதிரி வந்துடும். லைட்டாக வேணுன்னா வடிகட்டிக்குங்க. கொஞ்சம் கட்டி கட்டியாக இருந்ததுன்னா அதெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் பால் மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இதுக்கு. இப்போது வடிகட்டியாச்சு. வடிகட்டின உடனே பால் மாதிரியே இருக்குது பாருங்கள். வெல்லம் உருக்க ஒரு பாத்திரம் வச்சுட்டு அந்த பாத்திரத்தில் 150 கிராம் வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெல்லத்தில் தூசிலாம் இருக்கும் இல்லையா, அதை எடுக்கிறதுக்கு தான். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம். இதுக்கு பதம்லாம் கிடையாது. இப்போ கரையிற ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்க சுக்கு, மிளகு, ஏலக்காய் இது எல்லாத்தையும் தட்டி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் சுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே 4 ஏலக்காய், 3 மிளகு வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெல்லம் நல்லா கரையணும். கரைஞ்சி வர ஸ்டேஜில் இறக்கிடலாம். இதுக்கு பதிலாக கருப்பட்டி கூட யூஸ் பண்ணலாம். நான் வெல்லம் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. நான் இறக்கி வச்சாச்சு. திரும்ப ஒரு கடாய் வச்சுட்டு கடாயில் பருத்தி பால் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பருத்தி பால் நம்ம கைவிடாத கிண்டிகிட்டே இருக்கணும். ஏன்னா அடி பிடிச்சிடும். அதனால் அடி பிடிச்சா நல்லா இருக்காது. ஸோ அதனால் கிளறிட்டே இருங்க. கொஞ்சம் லேட்டாக இது திக்னஸ் ஆகும். இதான நம்ம சுட சுட சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ கொஞ்சமாக திக்னஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா இப்போ ஒரு கொதித்த பிறகு அரிசி மாவு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அரிசி மாவு, பாதாம், இதை இப்போது இது கூட கலந்துடலாம். இப்போ கலந்தாச்சு. இது கலந்த பிறகு என்ன ஆகும்னா நல்ல திக்னஸ் கொடுக்கும். அதனால் கைவிடாத கலந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ கஞ்சி காய்ச்சுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஆகிடும். நம்ம இந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக தான் இருக்கும். நம்ம வெல்லம் ஊற்றும்போது சரியாயிடும். இப்போ கட்டியாகிடுச்சு. ஸோ அதனால் நான் வெள்ளைப்பாகு கரைச்சி ஊற்றிக்கிறேன். வெள்ளைப்பாகு நம்ம ஃபில்டர் பண்ணி ஊற்றிக்கிட்டோன்னா அதில் இருக்க தூசி எல்லாம் வந்துடும். இப்போ நம்ம கலந்து விட்டோன்னா கரெக்டாக இருக்கும் நம்ம பருத்தி பாலுக்கு. இப்போ நல்லா கலந்து விட்டு பாருங்கள். நம்மளுக்கு தண்ணியாகவே இருக்கும். அவ்வளோ கெட்டியாக இருந்தது இல்லையா, நம்ம வெல்லம் ஊற்றினோன்னா என்ன ஆகிடும்னா நல்லா
தண்ணியாகிடும். அவ்வளோதான், நம்மளுக்கு ஒரு 2 கொதி கொதித்த பிறகு நம்ம இறக்கிட வேண்டியதான். சில வெல்லம் சேர்த்தோன்னா எல்லோ கலரில் இருக்கும், இது வந்து ப்ரௌன் கலரில் இருக்குது. அச்சு வெல்லம்லாம் சேர்த்திங்கன்னா நல்ல மஞ்சள் கலரில் இருக்குது. அதே மாதிரி கருப்பட்டி சேர்த்தா கொஞ்சம் கருப்பாக இருக்கும். இது வந்து நார்மல் வெல்லம் தான், பாகு வெல்லம். ஸோ அதனால் ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்குது. இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. பீரியட்ஸ் ப்ராப்ளம் ரெகுலர் ஆக்கும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு பால் இல்லாத கஷ்டப்படுறாங்க பாருங்களேன், குழந்தை பெற்றவங்க, அவங்களுக்குலாம் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது குடித்தா கூட பால் ஊறுன்னுவாங்க. அதுக்கப்புறம் பிபி, அப்புறம் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு, இது மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். இது அவ்வளோ ஸ்ட்ரென்த்து, இதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, நல்ல ஃபைபர் கண்டென்ட்டோட ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ அதனால் நம்ம எடுத்துக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு சூப்பர் ஃபுட்டு. இது காலையில் வந்து நம்ம ஒரு ட்ரிங்காக கூட எடுத்துக்கலாம். அது வந்து ரொம்ப நல்லது. இப்போ வந்து நான் வந்து அரை மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது கொதிக்க வைக்கணும்லாம் அவசியம் கிடையாது. அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து பருத்திப்பால் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்க, அதே மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க வந்து இதுக்கு எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா இது வந்து இந்த சிக்கன்லாம் சாப்பிட்டா சூடாயிடும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இது வந்து ரொம்ப சூடு. இதில் வேறு சுக்கு மிளகெல்லாம் சேர்க்கறதுனால இது வந்து ரொம்ப சூட்டு கிளப்பும். ஸோ அதனால் அவங்களாம் எடுத்துக்கூடாது. அதே போல் இது ரெய்னி சீசன், மழை காலத்திலலாம் வந்து அடிக்கடி எடுத்துக்கலாம். மழற்காலம் குளிர்காலத்திலலாம். ஏன்னா வந்து சளி இரும்பல்லாம் வந்து தொந்தரவு வந்து குணப்படுத்த உதவும். அதே மாதிரி மழை காலத்தில் தான் இது நிறைய வந்து சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லது. இந்த பருத்திப்பாலை நார்மலாகவே மாதத்துக்கு ஒரு 3 தடவை எடுத்தால் கூட போதும். ரொம்ப நல்லது. எப்போது ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா டாக்டர்கிட்ட பருத்திப்பால் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.